கல்வி என்பது சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கும் எதிர்காலத்துக்கும் ரொம்ப அடிப்படையானது. ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய கல்விக் கொள்கை என்பது மாணவர்களை உயர்கல்விக்கு போக விடாமல் தடுக்கிற ஒரு சல்லடையான ஏற்பாட்டை தான் அரசாங்கம் செஞ்சிருக்கு. RSS அந்த பழமைவாத கற்பனைகளையும் புராணங்களையும் நம்புகிற ஒரு திட்டத்தோடு தான் இது இணைக்கப்பட்டிருக்கு. சாதியின் பேரால மறுக்கப்பட்ட கல்வி என்பது இன்றைக்கு தேர்வுகளின் பெயரால், தகுதி என்ற பெயரால் மறுக்கப்படுகிற ஒரு நோக்கத்தை உள்ளடக்கமாக கொண்டதுதான் புதிய கல்விக் கொள்கை. இந்திய நாடு முழுவதும் கல்வி வியாபாரமயமாக்கல் என்பது தரிகட்டு போயிடுச்சு. அப்ப தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கல்விக் கொள்கை உருவாக்கினா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியை இன்னும் தரமானதாகவும் வாய்ப்பு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இலவசமா கொடுக்கறதுக்கு முன் வரணும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் TJ சங்கர். இன்று ஒரு புதிய நேர்காணல். இளைஞர்களுடைய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக பல்வேறு தரவுகள் தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கை சம்பந்தமாக நிறைய பேசப்பட்டு வருது. இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம் கொடிகட்டி பறக்கிறது. இன்றைக்கு இளைஞர்கள் தீய பழக்கங்களுக்கு ஆட்படுகிறார்கள். இளைஞர்கள் ஒவ்வொரு ஆண்டும் IPL திருவிழா என்று சொல்லக்கூடிய 45 நாட்களில் தனது கனவுகளை எல்லாம் அங்கே தொலைத்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இளைஞர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக ஒரு உரையாடல் நடத்தலாம் என்று நமது சேனல்ல முடிவெடுத்தோம். அந்த வகையில இன்றைக்கு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய முன்னாள் மாநில செயலாளர் தோழர் பாலா அவர்களுடன் ஒரு நேர்முகம் உரையாடல். அவரோடு ஒரு உரையாடல் செய்வதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, தொடர்ந்து இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக எண்ணற்ற இயக்கங்களை, போராட்டங்களை முன்னெடுத்தவர். மத்திய மாநில அரசுகளிடையே அந்த கொள்கைகளை எதிர்த்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை கடந்த 15 ஆண்டுகள் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வேலை வாய்ப்பு சம்பந்தமாக இளைஞர்களுக்கு நிரந்தர வேலை கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு ஆய்வையும் தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருக்கக்கூடிய தோழர் பாலா அவர்களோட இன்றைக்கு ஒரு நேர்முக காணல். வணக்கம் பாலா சார். வணக்கம் பாலா சார். முதல் கேள்வி என்னன்னா, கல்வியும் வேலையும் தமிழகத்தில் எவ்வாறு இருக்கு? கல்வியும் வேலையும் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுகின்ற பொழுது தமிழகத்தில் என்னவாக இருக்கிறது என்று உங்களது பார்வையை சொல்லுங்களேன். கல்வி என்பது சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கும் எதிர்காலத்துக்கும் ரொம்ப அடிப்படையானது. கல்வி எந்த அளவுக்கு பரவலாக்கப்படுதோ, கல்வி எந்த அளவுக்கு விரிவான முறையில் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்குதோ, அந்த சமூகம்தான் வரலாற்றில் முன்னோக்கி போகிற சமூகமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கிறத விட தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த அந்த சராசரியில் கல்வியினுடைய விகிதம் உயர்ந்திருக்கு. அதே சமயத்தில் தமிழ்நாட்டுடைய கல்வி தரமும் அதனுடைய விரிவாக்க வேண்டிய, நவீனப்படுத்த வேண்டிய தேவையும் இன்றைக்கு அதிகரிச்சிருக்கு. குறைந்தபட்சம் பட்ஜெட்டில் ஒரு 3% கல்விக்காக, குறிப்பாக பள்ளி கல்விக்காக ஒதுக்கப்படணும். ஆனால் இன்னைக்கு அதில் சரி பாதியாக தான் ஒதுக்கப்படுது. இன்னைக்கு தனியார் நிறுவனங்கள், கல்வி நிலையங்கள் நிறைய இருக்கக்கூடிய சூழல்ல அரசு கல்விக்கு முதலீடு செய்வதை அதிகப்படுத்துவதன் மூலமாக தான் ஒரு ஆற்றல் மிக்க கல்வியை சூழலை நம்ம உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட கல்வி சூழலை நோக்கி தமிழ்நாடு அரசாங்கம் பயணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். அதே மாதிரி வேலை வாய்ப்பு, கல்வியும் வேலை வாய்ப்பும் பிரிக்க முடியாது. எதிர்காலத்துக்கு எந்த விதமான வேலை வாய்ப்புகள் தேவையோ அதற்கான கல்வியை நம்ம இப்ப இருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட தன்மையில கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் முன்னுரிமை கொடுக்கறதுல அரசு முதலீடுகள்ல தமிழ்நாடு இன்னும் ஒரு படி முன்னேற வேண்டி இருக்கு அப்படிங்கிறது. கல்வின்னு சொல்லுகின்ற பொழுது பொறியியல் கல்வி இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜஸ், ஒரு 400க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் படித்துட்டு வெளியே வர அனைவருக்கும் அவர்கள் படிப்பு சார்ந்தோ அல்லது அதற்கு இணையாகவோ வேலை வாய்ப்பு தமிழகத்தில் இல்ல இந்தியா முழுக்க கிடைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது பொறியியல் கல்லூரிகள் எண்ணிக்கையினுடைய அதிகரிப்புக்கு காரணம் கல்வியை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் என்பது நோக்கமா இல்லை. கல்வி இதன் மூலமாக தாங்கள் எப்படி வருமானத்தை ஈட்டிக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு தான் உருவாக்கப்பட்டது. அதனாலதான் இந்த ஏற்கனவே இருந்த தரத்தை கூட சரிக்கிற வேலையை தான் இந்த தனியார்மை என்பது செஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம்.
அப்ப அரசு கல்லூரிகள் தான் இன்னைக்கும் ஒரு தரமான அதற்குரிய மதிப்பீடுகளோட திகழ்து அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் தைரியமா. தமிழக கல்வி மட்டுமல்ல, இந்திய கல்வித்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசு சொல்லுது. புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு, கட்டாயம் அமல்படுத்தி ஆகணும் வேற சொல்றாங்க. ஒரு விஷயம் பொதுவா என்னன்னா, உலக நாடுகளை போட்டி போடக்கூடிய கல்வியை நம்ம கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், நமது மாணவர்களுக்கு குழந்தை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த ஒரு பாயிண்ட் கரெக்டு. ஆனா அதே நேரத்துல அந்த உலகத்தரம் வாய்ந்த கல்விக்கு நாம ரொம்ப பேக்லாக்ல பின்னாடி இருக்கிறோமா? மத்திய அரசு கொண்டு இருக்க புதிய கல்வித் தொகை வந்து கொள்கை என்பது அதற்கு மாற்றாக இருக்குது நீங்க நினைக்கிறீங்களா? உலகத்தரமான கல்வி எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது நோக்கமாக சொன்னாலும் கூட, இந்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய கல்விக் கொள்கை என்பது 2040 அல்லது 2050 எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு தகுந்த கல்வியா இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒன்றிய அரசு, மோடி அரசாங்கம் கொண்டு வர்ற புதிய கல்விக் கொள்கையினுடைய நோக்கமா இருக்கு. இந்த கல்விக் கொள்கை எதை உருவாக்க போகிறது அப்படின்னா, இந்த கல்விக் கொள்கை 2 விதமான பணியாளர்களை உற்பத்தி செய்ய போகுது. ஒன்று, ரொம்ப எக்ஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு துறையில் வல்லுநர்களை உருவாக்குகிற ஒரு ஏற்பாடும் செய்யுது. அதே சமயத்துல பெரும்பகுதி மக்களை, இன்றைக்கும் ஒடுக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய மக்களையும் பெண்களையும் வெளியில தள்ளுற, அதாவது கல்விக்கு வெளியில தள்ளுற கொள்கையாத்தான் அடிப்படையில இருக்கு. நீங்க யாராச்சும் யோசிச்சு பாருங்க, 3ஆவதுல பரீட்சை வைப்பாங்களா? 5ஆவதுல பரீட்சை வைப்பாங்களா? 12வது வருவதற்குள் கிட்டத்தட்ட அவங்க அரசு தேர்வு என்பதையே ஒரு 5-6 இடங்கள்ல கடந்துதான் வர வேண்டியிருக்கு. ஒவ்வொரு இடத்தையும் கடக்கும் போது அதிலிருந்து பல லட்சக்கணக்கான, இன்னும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது பல கோடிக்கணக்கான மாணவர்களை உயர்கல்விக்கு போக விடாமல் தடுக்கிற ஒரு சல்லடையான ஏற்பாட்டை தான் இன்னைக்கு அரசாங்கம் செஞ்சிருக்கு. இந்த கல்விக் கொள்கை பேசுவதற்கு உலகத்தரமா இருந்தாலும் உண்மையிலே இணைக்கப்பட்டிருக்கிறது RSS அந்த பழமைவாத கற்பனைகளையும் புராணங்களையும் நம்புகிற ஒரு திட்டத்தோடு தான் இது இணைக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் இந்திய சமூகம் ஒரு விஞ்ஞானபூர்வமான கல்வியை நோக்கி பயணித்து கொண்டிருந்ததாக, அதற்கான முயற்சிகள் இருந்ததா தான் நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அதற்கு தலைகீழாக ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான சிந்தனையை கூட மழுங்கடிக்கிற ஒரு கல்விக் கொள்கையா தான் இது இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய விஷம். இந்த விஷம் என்பது இந்திய நாடு முழுவதும் பரவுவதற்கு RSSம், அது வழிகாட்டக்கூடிய பிஜேபி அரசாங்கமும் மிக தீவிரமா முயற்சி பண்றாங்க. இது இந்திய சமூகத்துல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. இப்போ 3வது, 5வது, 8வது இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு கூட பப்ளிக் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விஷயத்தோடு அப்படியே யூரோப்பியன் கம்யூனிட்டிஸ்ல, இங்கிலீஷ் கம்யூனிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா அங்க இந்த மாதிரி 3, 5, 8க்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறாங்களா? இப்போ அங்கேயும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன், ஹை குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்கு. ஆனா அங்க வைக்கல, இங்க வைக்கிறாங்கன்னா அதுக்கு மறைமுகமா ஏதோ இருக்கிறது என்று நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு காலத்துல சாதியின் பேரால மறுக்கப்பட்ட கல்வி என்பது இன்றைக்கு தேர்வுகளின் பெயரால், தகுதி என்ற பெயரால் மறுக்கப்படுகிற ஒரு நோக்கத்தை உள்ளடக்கமாக கொண்டதுதான் புதிய கல்விக் கொள்கை. இது என்னன்னா, கல்வியை தரப்படுத்தணும் என்று சொன்னால் அதற்குரிய முதலீடுகள் செய்யப்படணும். அதற்கான உள்கட்டமைப்பு, கற்றல் கற்பித்தலுக்கான சாதனங்கள், அதற்கு தேவையான ஆசிரியர்கள், அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு, இவையெல்லாம் ஒருங்கிணைந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்ல எதிரொலிச்சாங்கன்னா அதுல ஒரு சொல்வதில் அர்த்தம் இருக்கும். ஆனா பட்ஜெட்ல பணத்தை குறைச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் பழமைவாத சிந்தனையை ஊக்குவிக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு தேர்வுகளை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு திட்டமாகத்தான் இருக்கே ஒழிய கல்வியை வளர்ப்பதற்கான ஒரு திட்டமா இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகள், பின்லாண்டா இருக்கலாம், இன்னும் பல நாடுகள்ல
6 வயதுல 7 வயதுல கல்விக்கூடங்களுக்கு போறாங்க. கல்வி என்பது அவங்களுக்கு சுமையா இல்லாம சந்தோஷமான ஒரு மகிழ்வான ஒரு நடவடிக்கையா குழந்தைகள் ஆர்வத்துடன் எந்த சுமையும் இல்லாமல் போற ஏற்பாடா இருக்கு. ஆனா இந்திய சமூகத்துல அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படாம இருக்கனால பள்ளிக்கு போவது கூட ஒரு பெரிய சுமையோடு போக வேண்டிய சூழல் என்பது இருக்கு. அது பாட புத்தகத்திலேயே இருக்கு. இன்னும் நவீன முறைகளுக்குள்ள போவதற்கான உள்கட்டமைப்பை வளர்த்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, கல்வியே வியாபாரமாக்கப்படுகிறது என்று தொடர்ந்து சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் அதிக அளவு கல்வி வியாபாரமாக்கப்பட்டு இருக்கிறது என்ற ஒரு கருத்து தொடர்ந்து பேசப்பட்டு வருகிற விஷயமாகும். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உலகமயமாக்கல் கொள்கைகள் அமுல்படுத்தப்பட்ட பிறகு இந்திய நாடு முழுவதும் கல்வி வியாபாரமயமாக்கல் என்பது தரிகட்டு போயிடுச்சு. அதனுடைய கூடுதலான கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களும் கூட தமிழ்நாட்டில் 1980களில் எம்ஜிஆர் காலத்திலேயே இது துவங்கிருச்சு. அப்போ ஒரு அரை நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டில் கல்வி நிலையங்கள் ஒரு மிகப்பெரிய வியாபார ஸ்தலங்களா மாறி நிற்கிது. வியாபாரமாக இருக்கக்கூடிய சூழல்ல பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கல்விக்கு பெரும் கட்டணத்தை செலுத்த வேண்டிய அவசியம் என்பது இருக்கு. இதனால பலருடைய கல்வி வாய்ப்பே கூட மறுக்கப்படுற ஒரு நிலைமை என்பது இருக்கு. அப்ப அதற்கு தகுந்தாற்போல் இன்றைக்கு அரசனுடைய கட்டமைப்பு, தமிழ்நாட்டில் கல்வி சார்ந்த கட்டமைப்புகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ப விரிவுபடுத்தப்படும். விரிவுபடுத்தப்பட்டிருக்கா? விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல சில கல்லூரிகள் துவங்கப்பட்டிருக்கு. இப்பையும் இந்த அரசாங்கமும் கல்லூரிகளை திறக்கிறதுக்கு விரிவுபடுத்துறாங்க. ஆனா 8.5 கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு தகுந்த முறையில விரிவுபடுத்தப்பட்டிருக்கா? உதாரணமாக உயர்கல்வி நிலையங்கள் இப்ப 51% பேரு பட்டதாரிகளா வெளியில வர்றாங்க. இப்ப இந்த 51% பேருக்கும் அரசு பள்ளிகள் கல்லூரிகளில் படிப்பதற்கான வாய்ப்புகள் விரிவாக்கப்படுதா? இன்னும் இதை கூடுதலாக்குவதற்கு என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு விரிவான திட்டமிடுதல் கல்வி ரீதியாக தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு தேவை இருக்கு. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கல்விக் கொள்கை உருவாக்குவோம்னு சொன்னாங்க. அப்ப தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கல்விக் கொள்கை உருவாக்குனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியை இன்னும் தரமானதாகவும் இன்னும் வாய்ப்பு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இலவசமா கொடுக்கறதுக்கு முன் வரணும். அதிமுக ஆட்சி காலத்துல ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்த போது பல்கலைக்கழக கல்வி வரை பெண்களுக்கு இலவசம்னு சொன்னாங்க. அதெல்லாம் அதிமுக காரங்களுக்கே தெரியுமான்றது வேற, இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களுக்கே. ஆனா அப்படியான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாக்கப்படணும். உயர்கல்வி வரை ஒரு இலவசமான, அப்பதான் சமூக நீதியை நீங்க வளர்த்தெடுக்க முடியும். அப்பதான் மக்களுக்கு அதிகாரம் கிடைப்பதற்கும் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய முழுமையான ஆற்றலை உணரக்கூடிய முறையில இந்த கல்வியை வளப்படுத்துறதுக்கு வியாபாரமயமாக்கல் தீர்வா இருக்காது, அரசு முதலீடு தான் தீர்வா இருக்க முடியும் அப்படிங்கிறது. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ காமராஜர் ஆரம்பத்தில் பள்ளிக்கூடங்கள் அமைச்சார், அவரு அரசு பள்ளிகளை தான் கொண்டு வந்தார், ஒரு சில கல்லூரிகள் அமைச்சார். அவர் கொண்டு வந்த நோக்கம் சமூக நோக்கமாக இருந்தது. காமராஜருக்கு பிறகு அநேகமாக எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அனைவருக்கும் கல்வி கொடுப்பது இந்த அரசாங்கத்தால் சாத்தியமில்லை என்பதனால்தான் தனியாரை கொண்டு வருகிறோம் என்று மத்திய அரசு கொண்டு வந்து அந்த திட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தாரு. அதை அப்படியே டிஎம்கே ஃபாலோ பண்ணாங்க. நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு ஃபாலோ பண்ணதின் அடிப்படையில் தான் வடகிழக்கு மாநிலங்களை விட அதிக அளவில் கல்வி பயின்றவர்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று இவர்கள் பெருமை பேசிக் கொள்கிறார்களே, இதில் எந்த அளவுக்கு உண்மை? அதாவது ஒரு படிப்பறிவற்ற எழுத்தறிவற்ற ஒரு காலகட்டத்தில் பள்ளிகள் துவங்கியது என்பது ஒரு மகத்தான புரட்சிகரமான மாற்றம். அது விடுதலைக்கு பின்பு வந்த விடுதலை போராட்டத்தினுடைய உணர்வுகள் என்ன? பிரிட்டிஷ்கார விரட்டி அடிக்கப்பட்டால் இந்திய மக்களுக்கு கல்வியும் வேலை வாய்ப்பும் வளங்களும் பகிர்ந்தளிக்கப்படும் அப்படிங்கிற அந்த விடுதலை போராட்டத்தினுடைய பலன்தான் கல்வியை கொடுக்கணும். அப்போ படிப்பறிவற்ற மக்களாக
எழுத்தறிவற்ற மக்களாக இருக்கும்போது கல்வி பள்ளிக்கூடம் என்பதே பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுல ஒரு துவக்க புள்ளிய முன்னெடுத்து வச்சாங்க. அப்போ கூட பல கல்விக்கான கமிஷன்கள் உருவாக்கப்பட்டது. அது கோத்தாரி கமிஷனா இருக்கலாம், அல்லது இன்னும் முக்கியமான பல கமிஷன்களா இருக்கலாம். அந்த கமிஷன்கள்லாம் மத்திய அரசாங்கம்னா 6% ஒதுக்கணும், மாநில அரசாங்கங்கன்னா 10% ஒதுக்கணும் கல்விக்கான நிதி ஒதுக்கீடு, தங்களுடைய பட்ஜெட்ல முன்னுரிமை கொடுத்து செய்யணும்னு சொன்னாங்க. ஆனா சுதந்திர இந்தியாவில் பல கட்சிகள் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் கூட கல்வி என்பது இந்த அளவுக்கான ஒதுக்கீட்டை நோக்கி போகல. மற்ற மாநிலங்களை விட, வடகிழக்கு மாநிலங்களை விட, வட மாநிலங்களை விட தமிழ்நாடு உயர்ந்திருக்கா? உயர்ந்திருக்கு. புள்ளி விவரங்கள் இருக்கு, சந்தேகமே இல்லை, பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதுல எல்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனா நம்முடைய அந்த இலக்கு என்பது வட மாநிலங்களா இருக்கக்கூடாது. இன்னும் உயர்ந்த கல்வி தரத்தை நோக்கி தமிழ்நாட்டை கொண்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள்ல, பல பெரிய நிறுவனங்கள்ல முக்கியமான பொறுப்புகளுக்கு ஏற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள். உலகத்தினுடைய நவீன தொடர்பு மொழிக்கு தமிழ் ரொம்ப முக்கியமான பங்களிப்பை செலுத்துது. அப்ப இப்படியான வாய்ப்புகள் இருக்கும்போது அது இன்னும் நம்முடைய உயரத்தை அதிகப்படுத்துவதா இருக்கணுமே ஒழிய நமக்கு பின்தங்கி இருக்கிறவங்களை உதாரணம் காட்டுறதல்ல சரியான நடவடிக்கை. நம்முடைய நடவடிக்கை நம்மை விட உயர்ந்து கல்வி தரத்துல அல்லது வேற சில விஷயத்துல உயர்ந்து இருப்பவர்களை வெல்வதற்கோ அல்லது அதையும் தாண்டி நம்முடைய ஆற்றலை வளர்த்தெடுப்பதற்கான திட்டம் தமிழ்நாட்டுக்கு தேவைன்றது முக்கியமானது.